ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு எப்படி ஆட்டுறது, கோதுமை தோசைக்கு, அப்புறம் கம்பு மாவு, வெங்காய சட்னி அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல மழை. ஸோ இந்த ஏரியாவுக்கு போனாலும் கேரளாவில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். இந்த 1 வீக்காக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோதுமை தோசைக்கு ஊற வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் எடுத்துருக்கீங்கம்மா? 1 டம்ளர் கோதுமை எடுத்துருக்கோம். 1 டம்ளர் கோதுமை எடுத்து கம்பு தோசைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ அதையும் காமிக்கிறேன். 3/4 டம்ளர் எடுக்கிறோங்களா? ஓகே. 1/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் அரிசி. என்ன அரிசிக்குமா? இட்லி அரிசிங்களா? ஓகே. உளுந்து 1 கைப்பிடி அளவு. ஓகே. ஓகே. இனி இது வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி இருக்காங்க. இதில் வந்து கோதுமை இருக்குது. இது கோதுமை தோசைக்கு. நம்ம கம்பு அரிசி உளுந்து 1 கப். இதை 3 மணி நேரம் ஊற வச்சு அரைக்க போகிறோம். வச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம கம்பு தோசைக்கு அரைக்க போகிறோம். அதே கல்லில் போட்டுக்கலாம், ஏன்னா கோதுமை தான், ஸோ ஹெல்தி தான். அதுலேயே போட்டுக்கலாம். அம்மா போடுறாங்க. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். எப்படிங்கம்மா? ரொம்ப சாஃப்டாங்களா? இந்த மாதிரி இருக்கணும். ஓகே. சரி. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம கோதுமை தோசை ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அம்மா என்ன பண்ணுறீங்க? சின்ன வெங்காயம் வச்சு ஒரு பாரம்பரிய சட்னி பண்ண போகிறோம். ஓகே. ஓ, சூப்பர். பாட்டி காலத்துல எல்லாம் ஆட்டாங்கல்ல வச்சு ஆட்டி இந்த வரமிளகா, புளி, உப்பு, வெங்காயம் மட்டும் வச்சு செய்வாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அதை இப்போ நமக்கு ஆட்டாங்கல் வசதி இல்லாதனால மிக்சியில் செய்ய போகிறோம். ஓ, சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஒரு புடி பிடிக்க போகிறேன். இந்த கோதுமை தோசையோட கம்பு தோசையோட ஆப்டாக இருக்கும். ஓகே. ஓகேங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அந்த சட்னி செய்யும்போது எப்படி செய்கிறாங்கன்னு காமிக்கிறேன். ஓகே. சின்ன வெங்காய சட்னிக்கு 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி, 1 வரமிளகா, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம். அதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேறு எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் ஊற்றி, இல்லை நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயிலில் கடுகு, உளுந்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும். சிம்மிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். அதான் அதோட பதம். இப்போது நம்ம சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இனி சாப்பிடலாம். இனி தோசையும் ஊற்றிட்டு சாப்பிடலாம். இந்த கம்பு தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது கோதுமை தோசையும் சரி கம்பு தோசையும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவும் ஒயிட் கலர் மாவு தோசையை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதுக்கு இந்த மாதிரி சட்னி இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. வெங்காய சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் காயூஸ் கொங்குநாடு சமையல். தேங்க்யூ.